இந்த வீடியோ சீரீஸில் இந்த ரிமோட்டை பேஸ்லேருந்து மாடல் பண்ணி அதை யூவி அன்ட்ராக் பண்ணி லைட்டிங் அண்ட் டெக்ஸ்சரிங்லேருந்து ஒரு ப்ரெசன்டபிள் வீடியோவாக எப்படி பண்ணுறதுன்றதை ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ரெசன்டபிளாக பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ரிசல்ட்டை இதே மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்சரிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் இமேஜை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் கிரியேஷனை நம்ம சக்ஸஸ் பெயிண்டில் பண்ண போகிறோம். அண்ட் தென் நான் இந்த பட்டன்ஸ்லாம் வந்து நம்ம யூவி எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஷாப்பில் வச்சுட்டு இந்த பட்டன்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை பிஎன்ஜியாக எடுத்துக்கொண்டு போய் சக்ஸஸ் பெயிண்டரில் டெக்ஸ்சராக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் க்ரூமிங்காக நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபோட்டோஷாப் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூவி எடிட்டரில் நம்ம பண்ண யூவியை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு யூவியில் எக்ஸ்போர்ட் யூவி லே அவுட் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ 4096 வச்சுட்டு பில் ஒப்பாசிட்டியை 0 கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் லே அவுட் கொடுத்துருங்க. ட்ராப் பண்ணி நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ லேயர் ஆட் ஆகிடும். ஷிஃப்ட் F5 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் 50% கிரே கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது பில் ஆகும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் நமக்கு இருக்குது, மேலே யூவி சேனல் இருக்குது. ரெண்டையும் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு லேயரை ஆட் பண்ணுவோம். இந்த விஷயத்த நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐக்கானை தனித்தனியாக தேடி எடுக்காமல் இதில் இருந்தே நான் ஐக்கான்ஸை கட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் தென் பேஸ்ட். இப்போ யூவி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸில் கண்ட்ரோல் L கொடுத்து லெவல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். அகைன் ஒயிட் சேனலில் இதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிறேன். பூஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது மேஜிக் பேண்ட் டூல் வச்சு இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க பிளாக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது எரேசர் டூலை வச்சு மீதி இருக்க எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஐக்கான் வந்து இப்போ பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. கரெக்டாக இந்த ஐக்கான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம பிஎஸ்டியாக சேவ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்சரை கரெக்டாக இருக்கான்னு பிளண்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷேடிங் டேப் வந்துடுறேன். இருக்கிற புது மெட்டீரியலில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த கலரை பேஸ் கலரோட நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஒயர் ஃப்ரேமை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் S கொடுத்துட்டு ஆர் கொடுத்தனா எனக்கு இது ரீலோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஐக்கான் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாஸ்க்கை தான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மாஸ்க்காக சப்ஸ்டியூட்டில் போட போகிறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஐக்கான் கிடச்சிச்சு. இதே மாதிரி திருப்பி இருக்க எல்லா ஐக்கானும் போடணும். டைம் கன்சியூமிங்காக இந்த டெக்ஸ்சர்ஸை நானே ஆல்ரெடி எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ண டெக்ஸ்சரை ஐக்கான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஐசோலேட் பண்ணி ஐக்கான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்சரை பிளண்டரில் கனெக்ட் பண்ணி எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பிளண்டரில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு இது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஓகே பட்டன் மட்டும் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி டெக்ஸ்சரிங் எப்படி பண்ணுறதுன்றத சக்ஸஸ் பெயிண்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லா பட்டன்ஸும் கிடச்சிருச்சு. இதை நம்ம மாஸ்க்காக சப்ஸ்டன்ஸ் பெயிண்டில் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபுல் மெட்டீரியலுக்கு இப்போ சப்ஸ்டன்ஸ் பெயிண்டருக்கு இந்த மாடலை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல், அதாவது விசிபிளான மெட்டீரியல், அந்த கிளாஸ்க்கு ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணிக்கிறேன் பிளண்டரில். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மெட்டல் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி கிளாஸ். இப்போ இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் FBX கொடுத்து பிளண்டருக்கு எடுத்து போகிற மாதிரி நார்மல்ஸ் எதுவும் கிளிப்பாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பேனலில் பேஜ் ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துச்சுன்னா நமக்கு நார்மல் ஸ்லிப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு Alt N கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன் இதை கிளிக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நார்மல் கிளிக் பண்ணாமல் நம்ம சப்ஸ்டியூட் பெயிண்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் சப்ஸ்டியூட் பெயிண்டரில் தெரியாது. சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பெயிண்டரில் நான் இந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ எந்த இஷ்யூ இல்லாதனால ஆப்ஜெக்ட் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் F6 கொடுத்து ஆர்த்தோகிராஃபிக் வியூ மாற்றிக்கிறேன். ஸோ மெட்டீரியலை ரெஃபரன்ஸை நான் பேரலாக சைடில் வச்சுக்கிறேன். மெட்டீரியலை நான் பிளாக் பண்ணிக்கிறேன். மெட்டல் டேபுக்கு போயிட்டு நான் லேயரில் ஒரு க்ரீன் கலர் மாதிரி டம்மியாக வச்சுட்டு நான் இதை குரூப் பண்ணிவிட்டு
பிளாக் மாஸ்க் கொடுத்துட்டு இந்த மெட்டல் பார்ட் எல்லாத்தையும் நான் இதில் மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் மெட்டலில் ரீநேம் பண்ணிக்கிறேன். அந்த திஸ் இஸ் அ பேஸ் கலர். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதை ரப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட கலரை லைட்டாக கொஞ்சம் ப்ளூ கொடுத்துறேன். இப்போ இதை திருப்பியும் பிளாக் மாஸ்க் பண்ணிட்டு இப்போ மெட்டீரியல் நம்ம பிளாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டாலிக் பேனலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ மெட்டல் வந்து கிரீன். ஸோ இதோட சேச்சுரேஷனை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரைட்டனாக வச்சுக்கிறேன். அந்த மெட்டாலிக் வேல்யூவை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரஃப்னஸ் வேல்யூ ஒரு 0.3 வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து டம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைட்டிங் செட் பண்ணும்போது இந்த வேல்யூவை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது ஃபைனலைஸ் ஆன வேல்யூ கிடையாது. அண்ட் இதில் வந்து குட்டி குட்டி நாட்ச் டீடைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒரு ஃபில் லேயர் ஆட் பண்ணிக்குவாங்க. இதில் பிளாக் மாஸ்க் போட்டு ஃபில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒயிட் நாய்ஸுன்ற இந்த ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இது பிளாக் மாஸ்கை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி நாய்ஸஸ் குட்டி குட்டியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாய்ஸ் ஃபீல் மாதிரி கிடைக்குது. இப்போ இதோட ரஃப்னஸ் வேல்யூவை இதுலேருந்து கொஞ்சம் நம்ம எலிவேட் பண்ணி காமிச்சோம்னா லைட் நமக்கு ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி சில சட்டில் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நமக்கு கிடைக்கும். மெட்டாலிக் ஃபீல் மாதிரி. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போ மெட்டல் பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண மாஸ்கை உள்ளே கொண்டு வரோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் பிஎன்ஜியாக எடுத்துகிட்டு வரணும். இதை நம்ம பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிவிட்டு சேவஸ் பிஎன்ஜியாக நான் இதை ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கரை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் விட்டுட்டு ஆல்ஃபா வச்சுட்டு இதை ப்ராஜெக்ட் போன கோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரப்பர் ஃபோல்டரில் இப்படி ப்ளேஸ் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காணும். இதை நான் மாஸ்காக யூஸ் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு மாஸ்க் வந்துடும். ஸோ இதோட கலரை நான் ஒயிட்டில் வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதோட மெட்டீரியல் வந்து ரப்பர்ன்றதுனால ஆல்ரெடி இருக்க ப்ரீசெட்டான ஒரு ரப்பரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த ரப்பர் சூட் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க தம்ப்நெயில்ல வச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ரப்பர் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வைக்கிறேன். இதோட டைலிங் சைஸை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரைன்ஸ் கிடைக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நான் சின்னது பண்ணிக்கிறேன். அண்ட் ஹைட் வேல்யூவை இன்னும் கொஞ்சம் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் ஹைட் வேல்யூவை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நார்மல் வேல்யூவையும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு செட்டிலாக இருக்குது. இப்போ ரிமோட்டோட கண்ட்ரோல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மெட்டீரியலை வந்து நான் ரப்பர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மெட்டலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த சென்டர் பார்ட் வந்து நமக்கு அதில் ரப்பராக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரப்பர் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இதை ஹார்ட் ப்ரஷ்ஷாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக்கில் இந்த சர்க்கிளில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த இடம் எனக்கு ரப்பராக கிடச்சிடும். டிஸ்பிளே லேயரில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரிங் வருது. ஸோ டிஸ்பிளேக்கான ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணுறேன். இட்ஸ் கோயிங் டு பி பிளாக். இப்போ எனக்கு பிளாக் கலர் கிடச்சிருச்சு. ஸோ இதோட ரஃப்னஸை நான் கொஞ்சம் ஷைனிங்காக வச்சுக்கிறேன். ஒன் மோர் கலர் கிரே நான் அதை பிக் பண்ணிக்கிறேன். பிளாக்ல பிளேஸ் பண்ணிட்டு இது மிரர்ல நான் ஜஸ்ட் இதை பெயிண்ட் பண்றேன். F3 கொடுத்து யூவி பேனல்ல போயிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணி இந்த மாஸ்க்குள்ள நான் இதை பெயிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு டிஸ்பிளே வந்து இந்த மாஸ்கோட ரெடி ஆயிடுச்சு.
ஸோ சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் இதுக்கான ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். அந்த இங்கே ஒரு டாட் வருது இல்லைங்களா, ஸோ இதை வந்து லைட்டிங்கில் நம்ம க்ளோ அப் பண்ண போகிறோம், இதையும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம ப்ரீவியஸாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு இந்த டிஸ்பிளேயோட டாட் கிடச்சிச்சு, விசிபிலிட்டியோட டாட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ டெக்ஸ்டரிங் நம்ம சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்டரை பிளண்டருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இது இப்போ பிளண்டரில் இந்த டெக்ஸ்டரை இம்போர்ட் பண்ணிவிட்டு லைட்டிங் செட்டப் பேசிக் எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்டை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிறேன். மெட்டல் ஷேடிங் பேனலில் போயிட்டு மெட்டலில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் T கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். டெக்ஸ்சர் ஃபோல்டர் ரொட்டேட் பண்ணிட்டு மெட்டலோட எல்லா மேட்சையும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லா ஷேடும் கனெக்ட் ஆகி டிஸ்பிளேலையும் கனெக்ட் ஆகும். கிளாஸ்க்கு நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணல, ஸோ ஷேடரை வந்து நம்ம பிளண்டர்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்கான ஒரு லைட்டிங் செட்டப் ரெடி பண்ணுறோம். ஸோ ப்ரிவியூவை நம்ம ஈவ்லேருந்து சைக்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ அந்த அவுட்லைனரை நம்ம ஒரு வியூ போட்டால் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கேமரா 0 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் அந்த கேமரா வியூவில் போயிட்டு கேமராவை லாக் பண்ணிவிட்டு நான் ஜூம் அவுட் பண்ணி இந்த ஒரு ஆங்கிள் வச்சுக்கிறேன். இப்போ இதை லாக் எடுத்து விட்டோம்னா இப்போ நான் வியூ போட்டு வெளியே போகும். நம்பேடில் இருந்து 0 ப்ரெஸ் பண்ணும்போது கேமரா எனக்கு லாக் ஆகிடும். இப்போ நான் இதை ரெண்டர் பண்ணுறேன், ஒரு கிரே கலரில் ரெண்டர் ஆகுது. தட் இஸ் பிகாஸ் இந்த பிளண்டரோட வியூ போர்ட்டில் இருக்க வேர்ல்டு கலர் வந்து கிரே. நான் ஜஸ்ட் இதை டார்க் அவுட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு, ஏன்னா அந்த சோர்ஸ்குள்ளே எந்த லைட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு லைட் கிரியேட் பண்ணுறேன், லைட் ஏரியா லைட். ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி